பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மாக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரிலே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நேரில் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு ஹர்பலுக்கு எவ்வளவு ஆயில் ஊத்துறது அப்படிங்கிறது பெரிய சந்தேகமா இருக்குதுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஹர்பல் ஆயில் தயார் பண்றோம் அல்லது ஹேர் ஆயில் தயார் பண்றோம் அப்படின்னாங்க, அதுக்கு சூரியப்புடம் தாங்க போடணும். சரிங்க, அந்த சூரியப்புடம் எப்படி போடுறது, அதுல என்னென்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வருது, அதை நம்ம விலாவரியா பாத்திரலாங்க. இப்ப ஒரு ஹர்பல் இருக்குதுங்க, நேச்சுரல் ஹர்பல் இருக்குதுங்க. அந்த ஹர்பல் வெயிட் எவ்வளவு இருக்குதோ அது போல 1:3 அல்லது 1:5 அந்த ரேஷியோவில் போட்டோம் அப்படின்னா தான் ஆயில் நல்ல கலரா இருக்குங்க. ரெண்டாவது நமக்கு வேணுங்கிற சத்துக்கள் கிடைக்குங்க. சரிங்க, இப்ப நான் ஒரு ஹர்பல் இருக்குது, பாருங்க, இது குப்பை மேனி. இந்த குப்பை மேனி நல்லா காஞ்சிருச்சு, நம்ம நிழல்ல உணர்த்தி வச்சு காய வச்சுட்டோம். இந்த ஹர்பலை எப்படி நம்ம சூரியப்புடம் போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, 100 கிராம் இருந்ததுன்னா நம்ம சூரிய ஒளியில எவ்வளவுதான் காய வச்சோம்னாலும் நமக்கு 30 கிராம் கிடைக்குங்க. அப்ப 1 கிலோ ஹர்பலுக்கு உண்டான அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 கிராம். அப்ப 300 கிராம் இந்த ஹர்பல் போட்டீங்க அப்படின்னா நீங்க 3 லிட்டர் ஆயில் ஊத்திக்கலாம், அப்படி இல்ல 5 லிட்டர் ஆயில் ஊத்திக்கலாம், 4 லிட்டர் ஆயில் உங்களோட ரேஷியோவை பொறுத்து நீங்க பயன்படுத்திக்கங்க. சரிங்க, அது என்ன பண்றது, இந்த மாதிரியான காட்டன் துணியை வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரியான காட்டன் துணியை நம்ம அப்புறம் இது மேல போட்டுட்டு நல்லா டைட்டா கட்டிடணுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டா கட்டிட்டு நம்ம சூரிய ஒளியில காலையில எடுத்து வெளியில வைக்கணுங்க, சாயந்தரம் எடுத்து உள்ள வச்சிருந்துங்க. அது போல செஞ்சோம் அப்படின்னா தான் மிக அற்புதமா இருக்கும். அதே போல பாருங்க, இந்த ஹர்பல் போட்டிருக்கிறோம் அப்படின்னாலும் இந்த ஹர்பலை நல்லா கலக்கி விடணுங்க. கலக்கி விடுறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது SSL தான் இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த பாத்திரமும் SSL தான் இருக்கணும். நிறைய பேர் நம்ம நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னாங்க, இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல நான் போடுறோம் அப்படிங்கிறாங்க. தயவு செய்துங்க இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி சூரியப்புடம் போட்ட ஆயில புது கண்டெய்னரா இருக்கணும் அல்லது சுத்தமான நல்லா சுத்தம் பண்ணணுங்க. எப்படி சுத்தம் பண்ணணும்னு பாக்குறீங்களா, நல்லா கழுவிட்டு இது நல்ல வெயில்ல காய வச்சு கொஞ்சம் கூட வாட்டர் கண்டென்ட் இல்லாத இருக்கிறதா நம்ம பயன்படுத்தணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயில ஸ்டோரேஜ் பண்ண வச்சுக்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணனத கொஞ்சம் இந்த கழும்பெல்லாம் இருக்குங்க, சரியா கழுவாத நம்ம இந்த ஆயில ஊத்தி வச்சோம் அப்படின்னா இந்த ஆயில் கெட்டு போயிருங்க. சரிங்க, இந்த மாதிரி சூரியப்புடம் போடுறது எவ்வளவு நாளைக்கு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி சூரியப்புடம் போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 48 நாள் போடணுங்க. ஒரு மண்டலம் போடணுமாங்க. நம்ம ஒரு 24 நாளாவது போடணுங்க. அப்படி இல்லையா ஒரு 12 நாளாவது போடணுங்க. சரிங்க, எனக்கு மோடம் போட்டுக்கிட்டு இருக்குது, வெயில் இல்ல, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கறது எங்களுக்கு புரியுது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க டபுள் பாயில் மெத்தட்ல அடியில தண்ணி வச்சுக்கிங்க. இந்த பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி விட்டு உங்களால ஒரு 10 நாள் 8 நாள் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவா நீங்க ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இளம் சூடா இருக்கணும். அந்த இளம் சூடு இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த இலைகள்ல இருக்கிற சத்துக்கள் பூரா எண்ணெயில இறங்குங்க. அந்த எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த சத்துக்கள் பூரா நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல பண்ணினா மட்டும்தாங்க தரமா இருக்கும். நாங்க இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் நாங்க உங்களுக்கு இதை செய்ய சொல்றோம். சரியா நேயர்களே?